அப்ப இவன் நிலை என்ன? உதவி இல்லை. வாழ்க்கையில யாருடைய உதவி இல்லை, சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. நம்மள்கிட்ட சிலரை கேட்டா சொல்லுவாங்க, நான் ஒரு நேரம் படுத்துக்கிட்டா ஒரு டீ போட்டு கொடுக்க கூட எனக்கு யாரும் கிடையாது. சிலருடைய மனம் அப்படித்தான் இங்கே உட்காந்து, சிலருடைய இறுதி அப்படித்தான் இருக்கு. எனக்கு யாரும் இல்லை, உறவுகள் இல்லையா, சொந்தங்கள் இல்லையா, பந்தங்கள் இல்லையா. ஆனா யாரும் இல்லை. எத்தனை வருஷம்? 38 வருஷம். மனிதர்கள் இரக்கம் இல்லாதவர்கள், மனிதர்கள் அன்பு இல்லாதவர்கள், மனிதர்கள் தாங்காதவர், மனிதர்கள் கை கொடுக்காதவர்கள். ஆண்டவர் அன்னைக்கு அந்த மனிதனை தேடி வந்தார்னா ஒரு காரணம் இருக்கு. உனக்கு உதவுகிற தேவன் நான், உனக்கு உதவுகிற தேவன் நான். சிலருடைய வாழ்க்கையை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். உன் வாழ்க்கையை நான் மாற்ற போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆலயத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புறாரு. இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறாரு. மனிதர்கள் கை கொடுக்காத இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு கை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். மனிதர்கள் தூக்கி விடாத இடத்தில் கர்த்தர் தூக்கி விடும்படி வந்திருக்கிறார். மனிதர்கள் உதவி செய்யாத இடத்தில் கர்த்தர் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். மனிதர்கள் ஆதரிக்காத இடத்தில் கர்த்தர் ஆதரிக்கும்படி வந்திருக்கிறார். மனிதர்கள் யாரும் இல்லாத இடத்தில் கர்த்தர் உனக்காக இருக்கிறார்.